ஒரிசாவில் ஒரு ராஜா இருந்தான். அவன் காட்டுக்குள்ளே வேட்டையாட போன போது ஒரு பெரிய சாமி இல்லையா, இப்போது நீங்கள் பார்க்குறீங்களே இங்கே சாமி ஒரிசா பூரி ஜெகநாத். அது யாருன்னா கிருஷ்ணர், இது பலராமர், கிருஷ்ணர், சுபந்திரை அவங்க சிஸ்டர். ஸோ திஸ் இஸ் பலராமா, கிருஷ்ணா அண்ட் சுமத்ரா, நாட் ருக்மணி சத்யபாவம். அவங்க இருக்கிற ஒரு குகைக்கு போனோம். அந்த குகையில் அவங்கெல்லாம் இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டு நம்ம இந்த இடத்துக்கு திருப்பி வரணும்னு சொல்லி விதையை போட்டுக்கிட்டே வந்தான். ட்ரேஸ் பண்ணுறதுக்காக திருப்பி வந்தால் அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ பெரிய மழை வந்து மரங்கள்லாம் வந்ததுனால அவன் மிஸ் பண்ணிவிட்டு அண்ட் ரொம்ப வருஷம் கழித்து தான் அவன் திருப்பியுமே புவனேஸ்வருக்கு வரான். பூரி ஜெகநாத்துக்கு ரொம்ப வருஷம் கழித்து தான் வரான். ஏன்னா வழி தெரியல, அதுக்குள்ளே டைமே மாறி போய் அடுத்த யுகம் வந்துச்சுங்கிற மாதிரி. அப்போ தான் பார்த்த அந்த சிலைகளை அதே மாதிரி வடிக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய சிற்பி இல்லை ஸ்கல்ப்டர் அவரை கூப்பிட்டு சொல்கிறான். அவர் சொல்கிறாரு, நீ வந்து நான் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த சிலைகளை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அந்த சிலைகளை வடிச்சிக்கிட்டே இருக்கார். இவனுக்கு ஒரு க்யூரியாசிட்டி, அது எப்படி இருக்கும் பார்க்கணுங்கிறதுக்காக இப்போ பார்த்துறான்னா அது மூலியாக நின்று போகுது. இன்கம்ப்ளீட் ஸ்டாச்சூஸ். இப்போ நீங்கள் அந்த கோயிலில் பார்க்குறது இன்கம்ப்ளீட் ஸ்டாச்சூஸ். அது ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறாங்க, அந்த பழைய இதை எரிச்சிட்டு புது மரத்தில் அதே மாதிரி பண்ணுறாங்க. வருஷம் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் ரத யாத்திரைன்றது. அது எரிக்கிறதுக்கு முன்னால் ஊரில் இருக்கிற எல்லோரும் பார்க்குற மாதிரியும், அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போனால் அவங்க மாமனார் வீடு இருக்கிறதா ஐதீகம் சாமிங்களுடைய. அதனால் அங்கே கொண்டு போய் ஒரு வாரம் வச்சுட்டு திருப்பியும் கொண்டு வந்து எரிச்சிடுவாங்க. அடுத்த சிலைகளுக்கு உள்ளது 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் பூரி ஜெகநாத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம். ஸோ காட்டில் ஒரு கொடிமரம் இருக்குது இல்லையா, அது மேலே பறவைகள் எல்லாம் பறக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, அதில் என்றைக்கு அந்த இது சாஞ்சி போதோ அன்றைக்கி இயற்கையினுடைய பிரளயம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் அந்த இடத்த ஒட்டி இருக்குது, புவனேஸ்வரை ஒட்டி இருக்குது. ஒரு காலத்தில் ஒடிசா என்பது ரொம்ப மகத்தான ஒரு சாம்ராஜ்யம். அசோக சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா, கலிங்க தேசம் சொல்கிறது, மௌரிய தேசம், சந்திரகுப்த மௌரியன்னு சொல்கிறது, அப்படியெல்லாம் இருந்தது. இன்றைக்கி நீங்கள் பூரி ஜெகநாத் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு கோனாரக்குன்னு ஒரு இடம். கோனாரக்குங்கிறது சூரியனுக்குள்ள கோயில், பழைய காலத்து கோயில். அது இப்போது ஆல்மோஸ்ட் மியூசியம் மாதிரி மாற்றிட்டாங்க. பழைய மாதிரி பூஜை அதெல்லாம் கிடையாது. கோனாரக்குலேருந்து ஒரு 20 மைல்ஸ் போனீங்கன்னா அங்கே ஒரு நாடியெல்லாம் இருக்குது. ஒரிசா பாஷையிலே எழுதப்பட்ட ஒரு ஓலை, கக்கட்பூர்னு பேர் அந்த ஊருக்கு. அந்த கக்கட்பூரில் நாடிகள் எல்லாம் இருக்குது அந்த ஓலையில் எழுதுந்து. அங்கே வந்து நீங்கள் இவ்வளோ காசு கொடுங்கன்னெலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு வயசான பெரியவர் பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் மாதிரி இருக்கும். அங்கே ஒரு சின்ன வீட்டில் அவர் உட்காந்துப்பார். நீங்கள் ஒன்றுமே கேட்க தேவையில்லை. அங்கே அவர்கிட்ட போய் உட்காந்த உடனே அவர் ஏதோ ஒரு ஓலையை எடுத்து உங்கள் நெத்தியில் வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிடுவார். நீங்கள் 3 கேள்வி நினச்சிக்கோங்க, நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம். நீங்கள் கேள்வியும் சொல்ல தேவையில்லை, எழுதியும் கொடுக்க தேவையில்லை. ஸோ அந்த ஓலையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு பதிலெல்லாம் வரும். இதுதான் அந்த கக்கட்பூர்னுடைய விசேஷம். காசெல்லாம் வாங்க மாட்டாங்க. நீ இஷ்டப்பட்டது 50, 100 எது போடலாங்க. போகிறவங்களாம் ஏழை ஜனங்க, 5-10 கூட போகிறவங்களாம் இருப்பாங்க. இதுதான் கக்கட்பூர் நாட்டியுடைய விசேஷம். நான் வந்து ஒருத்தர் டெல்லியில் இருக்கிற போது அவங்க டிவியில் இது ஒரு வந்திருக்கு கக்கட்பூரை பற்றின்னு காட்டினாங்க. அண்ட் அங்கே அந்த ஓலை படித்தாங்க. அப்போ அந்த ஓலை படிக்கிறவர் சொன்னார், என்னை பார்க்க எவ்வளவோ பேர் வராங்க, எனக்கு அதெல்லாம் வந்து லௌகீகமாக இருக்குது, உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதாவது அந்த வயசான பெரியவர், இப்போ 90 வயசு கூட ஆகிருக்கும்.